துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் முன்னேற்றகரமான சம்பவங்கள் நிகழும். பணவரவில் இருந்த தடை நீங்கும். கணவன் மனைவிடையே அன்பு மேலோங்கும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாத பலன்படி பல முக்கிய சவால்களையும் விவாதங்களையும் எதிர்கொள்ள வேண்டிவரும். மனதில் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும். உங்கள் அன்றாட பணிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குழப்பமான சூழ்நிலையில் எந்த முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உடல் மற்றும் மன பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். திடீரென ஏற்படும் பெரிய செலவுகள் காரணமாக நிதி நிலைமை பாதிக்கப்படலாம். குடும்பத்தில் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும். பணவரவு எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் தேவை பூர்த்தியாகும். உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் அன்பாக பழகுவது நன்மை தரும். உறவினர் வகையில் சின்ன சின்ன மனவருத்தம் ஏற்படலாம். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் நிம்மதியை தரும். எதையும் திட்டமிட்டு செயல்படுவது எல்லா வகையிலும் சிறப்பு. நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவு அதிகமாகும். அடிக்கடி பயணங்களால் அலைச்சல் ஏற்படும். பிரபலங்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். மறைமுக எதிரிகளின் தொல்லை நீங்கும். பெரியோர்களின் அன்பும் ஆசியும் கிட்டும். உடல் உபாதைகள் நீங்கும். பெற்றோர்களுடன் மிகுந்த மரியாதையாக நடந்து கொள்ளவும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். சுயமுயற்சியால் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. புது முயற்சிகளை சிறிது காலம் தள்ளி போடுவது நல்லது. இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்களை மீண்டும் தொடங்க முடியும். எப்போதும் நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். வேலையில் இருப்பவர்கள் திடீரென்று தேவையற்ற இடத்திற்கு மாற்றப்படலாம். பயணிக்கும்போது உங்கள் உடல் நலம் மற்றும் உடைமைகளில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்று உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றல் பாயும். இது உங்கள் இலக்குகளை அடைய உங்களை ஊக்குவிக்கும். உறவுகளில் நல்லிணக்கத்தை பேணுவது முக்கியம், குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடன். சிறிய விஷயங்களில் கூட சர்ச்சைகள் எழக்கூடும் என்பதால் உரையாடல்களின் போது பொறுமையை கடைபிடிப்பது முக்கியம். உங்கள் படைப்பாற்றல் இன்று உச்சத்தில் இருக்கும். கலை அல்லது இசையில் ஆர்வமுள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரம். உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதில் வெட்கப்பட வேண்டாம். உங்கள் கருத்துக்கள் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடும். வேலையில் உங்கள் முயற்சிகள் அங்கீகரிக்கப்படும். மேலும் உங்கள் சக ஊழியர்களிடையே மரியாதையை பெறுவீர்கள். ஓய்வெடுக்கவும் உங்கள் உணர்ச்சிகளை கவனித்துக் கொள்ளவும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். உடல் வலியால் அவதிப்படும் வாய்ப்பு அதிகம். உடலில் அதிக அழுத்தத்தை தரும் வகையில் வலுவான எந்த வேலையையும் தவிர்த்திடுங்கள். போதிய ஓய்வு எடுத்திடுவதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் தந்தையிடமிருந்து எந்தவொரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும் டென்ஷன் இருக்கும். ஆனால் குடும்ப ஆதரவு உதவியாக அமையும். இன்று நண்பர் பக்கத்தில் இல்லாததால் அதன் அருமையை உணர்வீர்கள். உங்களது நற்செய்கைகளுக்காக வேலையில் இன்று நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். சடங்குகள் ஹோமங்கள் புனித நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தப்படும். திருமண வாழ்க்கையின் இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் முன்னேற்றகரமான சம்பவங்கள் நிகழும். பண வரவில் இருந்த தடை நீங்கும். கணவன் மனைவிடையே அன்பு மேலோங்கும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். துலாம் சித்திரை 3, 4ஆம் பாதம். எந்த ஒன்றிலும் கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் நன்மையான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் முழுமையான கவனம் தேவை. ஒவ்வொரு வேலையிலும் பின் விளைவுகள் பற்றி யோசித்து அதன் பிறகு முடிவிற்கு வருவது நல்லது. குரு பகவானின் பார்வையால் சுபச்செலவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். உடல் நிலையிலும் மனநிலையிலும் தெளிவு இருக்கும். புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சஞ்சரிப்பதால் அவசர வேலைகளை தவிர்ப்பது நல்லது. வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் இடைவெளி ஏற்படலாம். பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏதேனும் பிரச்சனை உருவாகலாம். பிள்ளைகளுக்காக செலவு தோன்றலாம். அனைத்திலும் நிதானமும் கவனமும் தேவை.
இந்த நிலையிலும் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய அளவிற்கு ராகு பகவான் உங்களுக்கு உதவியாக இருப்பார். பிரச்சனை என்று வருவதை எல்லாம் எதிர்கொண்டு உங்களால் வெற்றி அடைய முடியும். எதிர்ப்பு விலகும், வழக்கு வெற்றியாகும். பெரியோரின் ஆசிர்வாதமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகள் கவனமுடன் செயல்படுவது நல்லது. சிறு வியாபாரிகளுக்கும் உழைப்பாளர்களுக்கும் வேலைபளு கூடும், உழைப்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை கூடும். சந்திராஷ்டமம் மார்ச் 5. அதிர்ஷ்ட நாள் பி 15, 18, 24, 27, மார்ச் 6, 9. பரிகாரம் அங்காள பரமேஸ்வரியை வழிபட நன்மை உண்டாகும். சுவாதி சரியாக திட்டங்கள் தீட்டி அதன்படி வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் முன்னேற்றமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் ராகு பகவான் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்திலும் தொழிலிலும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். புதிய முயற்சிகளில் ஈடுபட விரும்புவோர் பிப் 26க்கு பிறகு வேலைகளை தொடங்கலாம். புத பகவானின் சஞ்சாரம் அதன் பிறகு சாதகமாக இருப்பதால் திட்டமிட்ட வேலை நடக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய முயற்சி பலிதமாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். மாதம் முழுவதும் ராசிநாதன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் அனைத்திலும் கவனமாக இருந்து செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் பிறரை நம்பிவிடாமல் நீங்களே நேரடியாக இருந்து கண்காணிப்பது லாபத்தை அதிகரிக்கும். உங்கள் வேலைகளை நீங்களே செய்து கொள்வது இந்த மாதத்தில் நல்லது. அரசு வழி முயற்சிகளில் சில பின்னடைவு ஏற்படும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் பெரியோர்களை அனுசரித்து செல்வதால் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அரசு பணியில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம். மாணவர்கள் பொதுத் தேர்வை மனதில் வைத்து படிப்பது நல்லது. விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் மார்ச் 6. அதிர்ஷ்ட நாள் பி 13, 15, 22, 24, மார் 4, 13. பரிகாரம் துர்க்கையை வழிபட சங்கடம் விலகும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் பிறருக்கு ஆலோசனை சொல்வதிலும் திட்டமிட்டு வாழ்வதிலும் முதன்மையான உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் கவனக்குறைவு ஏற்படும். திட்டமிட்ட வேலைகளில் தடுமாற்றம் உண்டாகும். ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மனச்சோர்வு அதிகரிக்கும். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருவதால் நெருக்கடியிலிருந்து உங்களை பாதுகாப்பார். நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை அமையும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த தடை விலகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். முயற்சி வெற்றியாகும். உங்கள் முயற்சி ஒவ்வொன்றாக நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம் வீடு அமையும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்பதும் குடும்பத்தினரை அனுசரித்துச் செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். பணியாளர்களுக்கு வேலைபளு கூடும். அலுவலகத்தில் சிலருக்கு நெருக்கடி ஏற்படும். எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். வழக்கு சாதகமாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சந்திராஷ்டமம் மார்ச் 7. அதிர்ஷ்ட நாள் பி 15, 21, 24, மார்ச் 3, 6, 12. பரிகாரம் குரு பகவானை வழிபட நன்மை உண்டாகும். பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வான நீலம். சந்திராஷ்டமம் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகள் துவங்கவோ செய்யவோ வேண்டாம்.